சார், 2025ல எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை, பதவி உயர்வு, அப்ராட் ஜாப்லாம் யாருக்கு சார் நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி திருப்பி ரிஷப ராசி தான். ரிஷப ராசிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. அதேமாரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்து சனி பகவான். இந்த 7ஆம் இடம் சொல்லும்போது யாரெல்லாம் வெளிநாடே போக முடியாது, எனக்கு அதுக்கான வாய்ப்பே வராது, எனக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அடுத்ததாக துலா ராசி அன்பர்கள். துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய பதவிகள், ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வராது, அதனால் நிறைய பேருக்கு பதவிகள், பட்டங்கள், கௌரவம், அதே மாதிரி சம்பள உயர்வு, வேலை மாற்றம், இடமாற்றத்துடன் வேலை மாற்றம், வெளிநாடு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த துளாராசி என்பதற்கு உண்டு. அடுத்ததாக தனுசு ராசி. நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல லெவலுக்கு வந்துட்டீங்க. இப்போ அடுத்த உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, பதவியில் அந்தஸ்து, கௌரவம் உண்டு, அதே மாதிரி சம்பள உயர்வு உண்டு. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகளும் உள்ள முக்கியமான வருடமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்ததாக மகர ராசி என்பவர்கள். மகர ராசி கம்ப்ளீட்டாக 7 சனியுடைய நிவர்த்தி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலைகள்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வருஷம் வேலை வாய்ப்பு உண்டு, வேலையில் நல்ல மாற்றம் உண்டு, உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் எத்தனை நாள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார், எனக்கு வந்து கடைசியில் நின்று போயிடுச்சு, எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் வெளிநாடு போயிட்டார் எங்கள் ஆஃபீஸில், அந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு 2025ஆம் ஆண்டு. அதே போல் மேஷ ராசி என்பவர்களுக்கு, மேஷ ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய நீர் ராசியில் சனி பகவான் வராரு. அதனால் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு வரும், அவங்க தான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் மேஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்பு வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் ஃபேமிலி அட்டாச்சாக இருக்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம், நான் அங்கே போய் என்ன சம்பாதிச்சிட போகிறேன், அங்கே போய் சம்பாதிக்க விட இங்கேயே சம்பாதிச்சிடலாம்னு சிந்தனைகளும் வரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு வந்தால் தவற விடாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது.